வீடுகள் புதிதாக கட்டக்கூடியவர்களுக்கான இந்த பதிவு. அதாவது இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கிச்சனுக்கு வந்து இப்போ எல்லாமே வந்து கடப்பாக்கல் யாருமே பயன்படுத்துறதில்ல. சில பேர் பயன்படுத்துவாங்க, சில பேர் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிக்கணும், கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த சிங்கை வந்து நம்ம பயன்படுத்தி பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 வகை இருக்குது. இது நார்மல், இது வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி சத்தம், ஏதாவது டேப்பை திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி சத்தம் வந்து கேட்கும். அதுவே இது கொஞ்சம் குவாலிட்டி அதிகம், ரேட்டும் கொஞ்சம் அதிகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் திறந்து விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சத்தம் கேட்காது. நார்மலாக வந்து கடப்பாக்கல்ல எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த மாதிரி எந்த சவுண்டும் இல்லாமல் நாய்ஸ் இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெளிப்புறத்தில் பூசப்பட்டிருக்கக்கூடிய லேயர் தான். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரைச்சல் சவுண்டு எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு யானை வளர்க்குறீங்க அப்படின்னா கூட அதில் நீங்கள் யானைகள் ஏதாவது உருட்டினீங்கன்னா கூட அந்த சத்தம் கேட்காது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இந்த உலோகத்தால் செஞ்சது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு யானத்தை நீங்கள் போட்டிங்கன்னா கூட டம்முன்னு சவுண்டு கேட்கும். அதனால கொஞ்சம் இரைச்சல் சவுண்டு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லேயர் உள்ள சிங்கை வாங்கி பயன்படுத்துங்க மக்களே. நன்றி, வணக்கம்.